நண்பர்களே, இந்த உலகத்தில் நம்முடைய மதிப்பை நாம் அடைய முயற்சிக்கிறோம். ஒரு நல்ல வேலை, மற்றவர்களின் பாராட்டு அல்லது வெற்றி நம்மை நிரூபிக்கும் என்று நம்மால் நினைக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய உண்மையான மதிப்பு உலகத்திலிருந்து வருவதில்லை, அது தேவனிடமிருந்து வருகிறது. இன்று 2 சாமுவேல் 5 மூலமாக தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் மற்றும் அவர் நமக்கு தரும் வாக்குறுதிகளை பகிர விரும்புகிறேன். தாவீதைப் பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அவர் இஸ்ரவேலின் பெரிய ராஜாவாக இருந்தார். ஆனால் அவர் ராஜாவாக ஆகும் பயணம் எளிதானதாக இல்லை. அவர் சிறிய வயதிலேயே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டார். அது தேவனின் வாக்குறுதி. ஆனால் அந்த வாக்குறுதி உடனே நிறைவேறவில்லை. பல ஆண்டுகள் தாவீது ஓடிச் சென்று உயிரை காக்க வேண்டிய சூழலில் இருந்தார். கஷ்டங்களை சந்தித்து பொறுமையுடன் காத்திருந்தார். இறுதியில் தேவனின் நேரம் வந்தபோது இஸ்ரவேல் முழுவதும் ஹெப்ரோனில் கூடி தாவீதை ராஜாவாக அங்கீகரித்தனர். அவர் யூதா மற்றும் இஸ்ரவேலை ஒன்றிணைத்த ராஜாவானார். இது தாவீதின் வெற்றிக்கதை மட்டும் அல்ல, இது தேவன் தன் வாக்குறுதிகளை சரியான நேரத்தில் நிறைவேற்றுகிறார் என்பதற்கான சான்றாகும். தாவீது தேவனின் இறையாட்சி திட்டத்தின் மூலம் ராஜாவானார். இந்த கதை இன்னும் பெரிய வாக்குறுதியை சுட்டிக்காட்டுகிறது. தாவீதின் சந்ததியான இயேசு தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட உண்மையான ராஜா. இயேசு எல்லா ஜாதிகளை ஒன்றிணைக்கிறார் மற்றும் தேவனுடைய நித்திய ராஜ்யத்தை நிறுவுகிறார். இது நம்மை எப்படி பாதிக்கிறது? இன்று இயேசுவின் மூலம் தேவன் நம்மையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் வேலையிடத்தில் பாராட்டப்படவில்லை என்றாலும் அல்லது வீட்டில் தனிமையோடு இருக்கிறீர்களானாலும் தேவன் உங்களை மதிப்புள்ளவராக அழைக்கிறார். உங்கள் உண்மையான அடையாளம் உலகின் கருத்துக்களில் இல்லை, தேவனுடைய அன்பிலும் தேர்விலும் இருக்கிறது. இயேசுவில் நீங்கள் ஏற்கனவே தேவனுடைய குழந்தையாக இருக்கிறீர்கள், அது ஒருபோதும் மாறாது. தாவீது ராஜாவாக ஆகும் முன் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியது நடந்தது. சில சமயம் நாமும் தேவனுடைய வாக்குறுதிகள் ஏன் தாமதமாகின்றன என்று நெருக்கடியில் இருக்கிறோம். ஆனால் தேவன் நமது அவசரமான இதயங்களை அறிந்து தன் நேரத்தில் தன் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார். எனவே நம் சொந்த திட்டங்களை தள்ளுவது பதிலாக தேவனின் நேரத்தை நம்புவோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்கவில்லை என்றால் தேவன் அதற்கும் சிறந்த பாதையை தயார் செய்யலாம். வீட்டில் பிரச்சனைகள் இன்னும் தீரவில்லை என்றால் அது மூலமாகவே தேவன் உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கலாம். தேவன் தாவீதுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். இயேசுவின் மூலம் நமக்காக நித்திய வாக்குறுதியையும் அளித்துள்ளார். நீங்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இயேசுவில் உங்கள் மதிப்பு ஒருபோதும் மாறாது. இன்று உங்கள் செயலால் எல்லாவற்றையும் தீர்க்க நினைக்காதீர்கள். தேவனின் நேரத்தை நம்பி ஒரு படி முன்னேறுங்கள். தேவனுடைய வாக்குறுதிகள் நிச்சயமாக நிறைவேறும்.